வந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய நூலாசிரியர் அவர்கள் செல்வி பாமா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், கவிஞர், இப்படி பல பரிணாமங்களிலே அவர்கள் நமது நெல்லை பகுதியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருகிறார்கள். அதே போல் இங்கே வருகை வந்திருக்கின்ற பாடகர் இசைக்கிராஜா அவர்கள், ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், ஐயா சண்முகம் ஐயா அவர்கள், ஐயா முருக இளங்கோ அவர்கள், ஞானம் அவர்கள், சுதா சுந்தர் அவர்கள், நம்ம ஆரம்பம் அவர்கள், எல்லாத்துக்கும் மேலாக கவிஞர் சுப்பையா அவர்கள், அதேபோல் இன்றைக்கு வந்து வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மாசிந்தா இந்து மேல்நிலைப்பள்ளி கல்லூரியிலே பயின்று இன்றைக்கு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி மாணவியாக படித்துக் கொண்டிருக்கின்ற நமது செல்வி மீனா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே இங்கே வரையும் வந்து நம்ம எல்லாம் புகைப்படப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இசைக்கு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆக இந்த கூட்டம் இதே துவங்குகின்றது. அன்னை தமிழுக்கு வணக்கம் செலுத்தி இங்கு 2104ஆம் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கோதமலா அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடல் பாடுகிறேன். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான், தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையிலேந்தி கண்ணன் வந்தான், தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழு கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான், உடல்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், உமையரை பேச வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், உமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிற்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம் சன்னிதானம். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கண்ணா 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 கண்ணா, கருணை என்னும் கண்டிறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண்டிறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமலரை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மணி தாய் கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையை அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையை அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான். தெய்வமே தமிழ் தெய்வமே, தெய்வ
தெய்வமே தமிழ் தெய்வமே வேல் பிடித்த தெய்வமே உன் கால் பிடித்து உய்வமே தெய்வமே தமிழ் தெய்வமே வேல் பிடித்த தெய்வமே உன் கால் பிடித்து உய்வமே தெய்வமே தமிழ் தெய்வமே மூவிரண்டு முகம் படைத்த முதல்வனே சிவன் முதல்வனே மூவிரண்டு முகம் படைத்த முதல்வனே சிவன் முதல்வனே ஆறிரண்டு கரம் படைத்த அழகனே இளம் குமரனே ஆறிரண்டு கரம் படைத்த அழகனே இளம் குமரனே தாளிரண்டு துணையமக்கு தலைவனே எங்கள் இறைவனே தாளிரண்டு துணையமக்கு தலைவனே எங்கள் இறைவனே தெய்வமே தமிழ் தெய்வமே வேல் பிடித்த தெய்வமே உன் கால் பிடித்து உய்வமே நீ இருக்கும் கோயிலெல்லாம் அடைக்கலம் எங்கள் அடைக்கலம் நீ இருக்கும் கோயிலெல்லாம் அடைக்கலம் எங்கள் அடைக்கலம் நிலமயிலும் வேல் இரண்டும் படைக்கலம் காக்கும் படைக்கலம் சோதனைகள் வருவதில்லை நிச்சயம் வெற்றி நிச்சயம் சோதனைகள் வருவதில்லை நிச்சயம் வெற்றி நிச்சயம் சேவல் கொடி புகழ் பாடிடும் லட்சியம் எங்கள் லட்சியம் சேவல் கொடி புகழ் பாடிடும் லட்சியம் எங்கள் லட்சியம் தெய்வமே தமிழ் தெய்வமே வேல் பிடித்த தெய்வமே உன் கால் பிடித்து உய்வமே தெய்வமே தமிழ் தெய்வமே மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரன் ஏறே ஆயதம் கொழுந்தே என்னும் பச்சை மாமலை ஊர்மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரன் ஏறே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தனிரையான் போய் இந்திர லோகம் மாடும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் மாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே ஊரினேன் காணில் இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரினின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன் ஆருளங்கரைகள் அம்மா அரங்கமானகருளானே. இலக்கிய வட்டத்தினுடைய இளைய புரவலர் ஐயா திருமலையப்பன் என்ற நாதன் ஐயா அவர்களை வணங்கி வருகையால் பெருமை சேர்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஞாயிறு தோறும் இங்கே நிகழ்வுகள் நடக்கின்றன. அதுவும் சமீப காலமாக ஒவ்வொருவர் எழுதிய நம்மவர்கள் நம்மோடு பழகுகின்றவர்கள் எழுதுகின்ற படைப்புகளை அந்த ஆக்கங்களை
ஒரு பார்வையாக அல்லது விமர்சனமாக நம்மிடையே இப்போது வழக்கமாகிக் கொண்டிருக்கின்றன. சேதுபாலா அவர்களுடைய நூலை சென்ற போது சொன்னார்கள். அதற்கு முன்பும் பல நூல்களை இங்கே விமர்சனம் செய்திருக்கிறார்கள், அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமொழி அவர்களும் ஏறக்குறைய எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். கவிதை நூலாக இருக்கட்டும், கட்டுரையாக்கமாக இருக்கட்டும் எழுதியிருக்கிறார்கள். அதேபோல் இந்த பக்கம் இருக்கின்ற நம்முடைய சிந்துமுத்தரை சண்முகம் ஐயா அவர்கள், சண்முகம் ஐயா அவர்கள் 4 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தக கண்காட்சியிலே நடைபெற்ற விழாவிலே கூட அவர்கள் ஒரு சுசிலா அக்காவின் மாமியார் என்ற ஒரு சிறுகதை நூலை படைத்திருக்கிறார்கள். இப்படி நம்மிலே இருக்கின்றவர்கள் எல்லோருமே படைப்புகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் ஐயா அவர்கள் உரையாற்றுகின்ற போது சிற்பி பாமா அவர்களை சொன்னார்கள், சிறந்த சிந்தனையாளர்கள் என்று சொன்னார்கள். சிற்பி பாமா அவர்களை எனக்கு பெரியார் வாழ்ந்த காலத்திலிருந்து அவர்களை தெரியும். ஏனென்றால் அவர்கள் எத்தனையோ நிகழ்வுகளிலே பேசியிருக்கிறார். இப்போதும் அவர்கள் எத்தனையோ நிகழ்வுகளிலே நம்முடைய அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், நெல்லையிலும் பாடையிலும் இருக்கின்ற அமைப்புகளெல்லாம் அவர்கள் உரையாற்றி வருகின்ற புத்தக வெளியீடுகளையும் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அவர்களுடைய நூலான விடியலை தேடி என்கின்ற ஒரு நூலினை பற்றி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த நூலிலே என்ன சொல்லுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் விடியலை தேடிதான் இந்த சமுதாயம், இந்த நாட்டு மக்கள், ஏன் உலகமே இருக்கின்றது என்று சொல்லலாம். வள்ளுவர் சொல்வார், வாழ்வியல் நூல் என்று சொன்னால் வள்ளுவத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியுமா என்பது ஐயப்பாடுக்குரியது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்வியல் நூல் என்று சொன்னால் வள்ளுவம்தான். அந்த வள்ளுவத்தை படித்தால் போதும், நாம் எல்லா விதமாகவும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நாம் நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நம்மை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஆதாரமாக பிடிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளுவம்தான், அது வாழ்வியல் நூல் தான். இணைத்தாலும் நல்ல பயக்க அனைத்தாலும் ஆண்டு பெருமை தரும் என்று சொல்வார்கள் வள்ளுவரிலே. மனத்துக்கண் மாசுரானாதல் அனைத்து அரண் ஆகல நீரப்பறை என்பார்கள். மனத்தில் மாசு இல்லாமல் ஒரு தூய்மையோடு நல்ல உள்ளத்தோடு இருந்தால் போதும், அதுவே அறமாகும். பெரிய அறம் செய்ய வேண்டாம், தர்மம் செய்ய வேண்டாம் என்பதற்கும் சொல்வார். அதேபோல் உண்மை என்பதற்கும் சொல்வார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்பார். எனவே வள்ளுவத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும், அவருடைய திருக்குறளை நாம் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்மோடு அது இருப்பதற்கு, அதுவும் உலகமெல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு வள்ளுவம் என்று பேசப்படுகிறது. கிரெம்ளின் மாளிகையிலே ரஷ்யாவில் கூட அந்த மூலதனம் என்கின்ற நூலோடு வைத்திருக்கிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு இடங்களிலும் இன்றைக்கு வள்ளுவருடைய வள்ளுவம் பேசப்படுகிறது என்றால் அது அவருக்கு கிடைத்த பெருமையை விட அவர் நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்த நாமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்றோமே என்ற பெருமையும் நமக்கு கிடைக்கிறது. அந்த அளவுக்கு எல்லா நூல்களுமே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டவர்கள். இலக்கியமும் அப்பதிதான். 2 இலக்கியங்களிலே நாம் இதிகாசங்கள் என்று பார்க்க போனால் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பார்க்கலாம். மகாபாரதத்திலே சொந்தக்காரர்கள், உறவினர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த சகோதரர்கள் ஏற்படுகிற சண்டைகளை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே ராமாயணத்தை பார்க்கின்ற போது இந்த உலகத்தையே வாழ்கின்ற எல்லோருமே சகோதரர்கள் தான், எல்லோருமே உடன்பிறந்தவர்கள் தான். உடன்பிறந்தவர்கள் மட்டும் உடன்பிறப்புகள் என்பது போன்ற சில உண்மைகளை, உறவுகளை நமக்கு பலப்படுத்துவதற்காக சொல்லுகின்றன. ஐயா கூட சொல்வார்கள், இது ஒரு இலக்கிய குடும்பத்தினுடைய உறவுகள் கூடுகின்ற பொருளை இலக்கியம் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட உறவுகளை வளர்க்கின்ற இந்த நேரங்களிலே சில விஷயங்களை நாம் பார்க்கின்ற போது அரசியல்வாதிகளிடத்திலே உண்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் பூத கண்ணாடி கொண்டுதான் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்திலே உண்மை என்பதை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அளவுக்கு இருக்கின்றன. எனவே மற்றவர்கள் எப்படி நடக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நாம் உண்மையாக நடப்போம், உண்மையை பேசுவோம்,
உண்மையாகவே வாழ்வோம் என்று இந்த நேரத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பொருளை இலக்கிய வட்டத்தினருக்கும் மற்றும் இங்கு வருகையால் பெருமை தீர்க்கும் இதுகாரும் செவிமுடித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். இந்த பொருணை இலக்கிய வட்டத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1984 வருடம் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வர வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. திருநெல்வேலியில் வந்த பிறகு தான் தமிழில் எழுதணுங்கிற ஒரு ஆசையே வந்தது. ஏன்னா வாழ்க்கை அது மாதிரி ஒரு போச்சுது. ஒரு 10 வருஷம் இந்தியாவில் இல்லை, ஆங்கிலம் மட்டுமே துணையாக கொண்டு பயணிச்சிட்டு இருந்தோம். 2007ஆம் ஆண்டு கடைசியில் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர்ந்தேன். திருநெல்வேலியில் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு பிறகு தான் தமிழில் எழுதுறதுக்கு தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி பரீட்சை மட்டும்தான் எழுதியிருக்கேன். மற்ற எல்லா கம்யூனிகேஷன் எல்லா தகவல்களும் இங்கிலீஷில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து தமிழில் கொஞ்சம் கட்டுரைகள், புத்தகங்கள் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணம் தமிழ் முழுக்க பேரவை, இந்த பொருணை இலக்கிய வட்டம், இந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள். நிறையா புத்தகங்கள்லாம் பார்த்துருக்கேன். உங்கள் புத்தகங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னா இந்த குடும்பம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கடையத்தில் ஒரு பெரிய கல்வெட்டு ஒன்று பார்த்தோம். இந்த ரூம் சைஸ் இருக்கும் அந்த கல்வெட்டு, சரியான கல்வெட்டு. அங்கேயும் இவங்களோட தொடக்கம்தான் தெரிஞ்சுது. அந்த குற்றாலத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலை பராமரிக்கிறதுக்கு அந்த கல்வெட்டில் கொஞ்சம் சில தகவல் இருந்தது. அதை எடுத்து பார்க்கும்போது அது வந்து சேர்ந்த இடம் இந்த வீடு தான். அதே மாதிரி ரொம்ப காலத்துக்கு பிறகு நான் சாரா டக்கர் காலேஜுக்கு முதல் முறையாக போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தாலும் அந்த காலேஜோட தொடக்கம் இந்த வீட்டிலேருந்து ஆரம்பிக்குதுங்கிறது புரிஞ்சுது. ரெண்டாவது, நம்ம ஊர் வந்து கிட்டத்தட்ட தாமிரபரணி ஆறு மாதிரி தான். 2 நாள் மழை பெஞ்சாச்சுன்னா வெள்ளம் வந்துடும். ஒரு நாள் மழை நின்றுச்சுன்னா அடுத்தால தண்ணி இருக்காது ஆற்றுல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஊர் இது. ஏன்னா ஆறும் அப்படி தான், மனுஷங்களும் அப்படி தான். இந்த ஆரத்தை கடந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு உருண்ட தலைகள் 1 2 இல்லை, எக்கச்சக்கமான தலைகள் உருண்டுது. இதை பார்த்து மக்கள் அமைதியாக இருக்கணும், சண்டை போடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற ஜுவல்லை எடுத்து கட்டின கட்டணம் தான் இந்த பாலம், என்ன சுழற்சினா முதலியார் பாலம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய நீண்ட வரலாறு இருக்குது. இங்கே வந்து உட்காந்து பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அப்புறம் இப்போ நான் வந்த நோக்கம் வந்து செப்பி பாமா அவர்களோட புக்கு விடியலை தேடின்னு, இது அவருக்கு 7வது புக்கு. அவரை பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். ஆழமாக சொல்கிறாரு. தலைமை உரை ஆற்றின அந்த பெரியவர் ரொம்ப அருமையாக சொன்னார். பெரியார் காலத்திலேருந்து தெரியும் அப்படின்றாரு. உண்மைதான். ஏன்னா இன்னும் பெரியார் போயிட்டார், இங்கே ஒரு பெரியார் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். என்ன எண்ணங்கள் எல்லாம் அந்த மாதிரி சமத்துவம், என்ன கடவுள் மறுப்பு, இந்த மாதிரி கொள்கையுடைய ஒரு பெரியவர். படித்தது என்னமோ 3வது வகுப்பு தான். அதான் இதில் வந்து ரொம்பவும் வியப்புக்குரிய விஷயம். 3வது வகுப்பு படித்தாலும் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியுமா நினச்சி பாருங்கள். ஒரு வாசிக்கிறதுக்கு கூட அவங்க திணறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு பொக்கிஷம் திருநெல்வேலிக்கு. ஸோ 3வது படிக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, என்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அதில் நல்லது நடந்தால் சப்போர்ட் பண்ணுறாரு, தப்பு நடந்தால் ஏற்று பேசுகிறாரு. சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். நிறைய எழுதுகிறாரு. கவிதையில் இருந்தும் கட்டுரைகள் இருந்தும் நிறைய எழுதுகிறாரு. ஏன்னா அந்த கட்டுரைகளில் ஒரு புத்தகத்தில் ஒரு புத்தகம் வந்து ஒளியை பற்றி எழுதியிருந்தார். ஒளியோட பண்பு,
அதாவது இந்த லைட் இருக்குல்ல, அதோட பண்பு பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். வீட்டில் இருக்கிற டம்ளர், தட்டு, ஸ்பூனு இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒளியை வச்சு அவர் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கார். பண்ணி அதை தொகுத்து ஒரு புத்தகமாக்கி அதை ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வச்சுருக்காரு. அங்கேருந்து ஒரு பாராட்டுல கடிதத்தை ஒன்று வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அந்த நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய சிந்தனை, எவ்வளோ பெரிய நம்பிக்கை இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவுஜீவி நம்ம திருநெல்வேலியில் இருக்கார். நான் என்ன பண்ணுவேன்னா, யூனிவர்சிட்டியில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜங்ஷன் வருவேன், அவரும் வருவார். 2 பேரும் அப்படியே காலார நடப்போம். ஒரு சுக்காப்பி சாப்பிட்டுட்டு, சுண்டல் சாப்பிட்டு, இவர் கூட கொஞ்சம் பேசினா கொஞ்சம் புது ரத்தம் ஓடுற மாதிரி இருக்கும். வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் என்ன. அதனால் இவர் கூட அப்படியே போயிட்டு அப்போ அதுக்கு பிறகு அப்படியே வீட்டுக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது என்ன. ஆக்சுவலாக அது எழுதுறதுக்கு எனக்கு வந்து நானும் தமிழில் எழுதணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து வர்றதுக்கு இவர் ஒரு காரணம். ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்டார். ஒரு அணிந்துரை கொடுங்க சார்னு கேட்டார். நான் அது இங்கிலீஷில் தரேன் போட்டுக்குங்கன்னு சொன்னேன். இங்கிலீஷ்லாம் முடியாது, தமிழில் தான் தரணுன்னாரு. ஐயோ, நான் தமிழில் எழுதி 10-20 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் எழுதுங்க வரும் அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் எழுதுங்க, நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான பெரும்பாலும் நடக்குது. சரி, நீங்கள் எழுதுங்கண்ணா. அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் எழுதணுன்னாரு. அப்புறம் ஒரு 2 மாதம் வேறு கண்ட ஓடி ஒளிஞ்சேன். என்ன பெரிய கஷ்டமாக போச்சு, நெருக்கடியில் கொண்டு தள்ளுறாங்களேன்னு சொல்லிட்டு 2 மாதம் ஆளை பார்த்து ஓடி ஒளிஞ்சேன். அப்புறம் அந்த புத்தகத்துக்கு அணிந்தரை கொடுக்கல என்ன, அவர் வேறு யாரோ வச்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் திருப்பி வந்தார். இன்னொரு அணிந்தரை வேணும்னாரு. வேறு வழியில் தமிழ் படிக்கலைன்னா அவங்க தாக்கு பிடிக்க முடியாது போல் இருக்குன்னு சொல்லி என்ன. ஸோ எழுத ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தோம். ஸோ அது மாதிரி என்னோடய தமிழ் எழுத்துக்கு பின்னாடியும் இந்த பெரியவர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த விடியலை தேடின்னு இந்த புத்தகம், இது அவருக்கு 7வது புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் பார்த்த விஷயங்கள், சந்தோஷப்படுற விஷயங்கள், கோவப்படுற விஷயங்கள், என்ன அவர் விரும்புகிற விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்திருக்காரு. ஒரு 24 கட்டுரையாக தொகுத்திருக்காரு. இதை சொர்ணா பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. இங்கே முத்தாலங்குறிச்சி காமராஜ் இருக்கார்ல, அவர் ஒரு பதிப்பகம் வச்சுருக்காரு, சொர்ணா பதிப்பகம். அதான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. 24 கட்டுரை இருக்குது. இதில் ரொம்ப சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ராமரை கூட்டிகிட்டு போயிருக்காரு நம்ம விஸ்வாமித்திரர், பொண்ணு பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, சீதையை பார்க்குறதுக்கு. அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கிற மேட்டரை தான் சொல்கிறேன். ஓகே, தசரதன் பார்த்த உடனே என்ன இது என்ன, சீதையோட அப்பா பார்க்குறாரு மாப்பிள்ளைய, ரொம்ப சின்ன பையனாக தெரியுதே, என் பொண்ணு கொஞ்சம் பெருசாக இருப்பாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு விஸ்வாமித்திரர் கோபம் வந்துடுது. ராமா வாயை திறடா அப்படின்றாரு. வாயை திறந்தாச்சுன்னா உலகம், அகில உலகமும் அதில் தெரியுது. இவர் என்ன கேட்குறாரு, இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு கேட்குறாரு. என்ன சீதையோட அப்பா இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, அந்த வாய்க்குள்ளே தான் இருந்தாங்களா, எங்கேருந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. சிந்தனை அவருக்கு தோணுது. என்னது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசுகிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் நல்ல நிறைய விஷயங்களும் இதில் இருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்குது. படித்தாச்சுன்னா இயல்பு நிலைக்கு வரலாம். ஒரு மாயையில் இருக்கிறதுக்கு இயல்பு நிலைக்கு வரலாம். அது மாதிரி இந்த புத்தகம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம வட்டத்தோட விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பையின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. அது 3.14ன்னு சொல்லுவோம், 3.14. இதை வச்சா தான் அந்த வட்டத்தோட விட்டம் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு பை வேல்யூ. இதை பற்றி அவர் ஒரு கவிதை சொன்னார். ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பை வேல்யூ எவ்வளோ பழமையானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி மெசபடோமியாங்கிற இடத்துல கண்டுபிடிச்சது. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வட்டத்தோட விட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 3ன்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி அதை மறுபடியும் அதே நாட்டில் இருந்து கரெக்ட் பண்ணாங்க, 3.1ன்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு அப்படியே எகிப்து நாட்டில் இதை மறுபடியும் பாலிஷ் பண்ணாங்க.
பாலிஷ் பண்ணி 3.14 அப்படி கொண்டு வந்தாங்க. அவ்வளோ அப்போ கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வட்டத்தோட விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வந்துச்சு. இவர்கிட்ட பேசும்போது இவர் ஒரு கவிதை ஒன்று சொன்னார். வளையதை கிளையதாக்கி, கிளையதை எட்டதாக்கி, எட்டதில் 3ஐ தள்ளி, நின்றது நெத்தி தானே அப்படின்றார். என்ன இது ஒரு பாடல். ஆமாம், இந்த பாடல் படி போயாச்சுன்னா வட்டத்தோட விட்டம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இந்த பாட்டு எவ்வளோ பழசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு இன்றைக்கி வரை அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சங்க இலக்கியத்தில் உள்ளதா, இது எப்போ இந்த பாட்டு வந்தது, என்ன எவ்வளோ காலமாக இந்த பாட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி இன்னும் தேடிட்டு இருக்கோம். இன்னும் எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல கரெக்டாக எவ்வளோ பழமையானது இந்த பாட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த தொழில் அந்த சிற்பம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால என்ன தொண்டு தொட்டு வந்த அந்த பாரம்பரியம், தொண்டு தொட்டு வந்த அந்த அறிவு இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை பாட்டாகவே நிறையா கையில் வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து அதெல்லாம் ஏன் ஒரு புக்காக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இன்னொரு புக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி சிந்தனையை ஒன்றா தொகுத்து வச்சுருக்கிற மாதிரி பழைய பாடல்களையும் ஒன்றா தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கலாம். சிற்பி பாமா பற்றி இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பண்ணுறாரு, நிறைய இன்னும் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறேன். என்ன ஸோ கவிதைகளும் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. என்ன எக்கச்சக்கமான கவிதைகள் பண்ணியிருக்காரு. 2-3 புக்கு போட்டிருக்காரு, கவிதை புக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. கூடவே சேர்ந்து இன்னொரு பழக்கம் இருக்குது. ஒரு காலத்தில் செம்மையாக நிறையா உழைச்சிருக்காரு. தன்னோட வயதான காலத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவர் சேர்த்து வச்ச பொருளை பாதுகாத்து வச்சுருக்காரு. யார்கிட்டையும் கையேந்தாமல் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா திட்டம் போட்டு செய்கிறாருல, அது பண்ணலாம். நிறையா படித்தவங்க என்ன அந்த மாதிரி ஆட்கள் பண்ணலாம். ஸோ இந்த 3வது வகுப்பு மட்டுமே வச்சுட்டு என்ன எதிர்காலத்தை திட்டம் போட்டு கையில் கிடச்ச வருமானத்தை பிற்காலத்துக்காக சேமித்து வச்சு அழகாக கொண்டு போகிறார். ஸோ இதில் அவர் நினைக்கிறாரு, இது கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற போது என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அறிவியல் மையம், திருநெல்வேலி அறிவியல் மையம், அப்புறம் மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி, அப்புறம் ஜான்ஸ் காலேஜ், இப்படி பல இடங்களில் போய் அறிவியல் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நம்ம இதில் ஜான்ஸ் காலேஜில் ஜப்பான்லேருந்து வந்த ஒரு அறிவியலாளரை கொண்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அவருக்கும் இதே ஊர் தான், அந்த அறிவியலாளருக்கும் இதே ஊர் தான். அவர் பேர் கணேஷ் பாண்டியன். இப்போ கியோட்டோ யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ அவரை வர்றாருன்னு தெரிஞ்சு அவரை ஏற்பாடு பண்ணி அவங்க கொண்டு போய் மாணவர்கள் மத்தியில் நிப்பாட்டி அங்கே பேச வச்சார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, மரபியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி பார்க்குறாரு, மாணவர்களுக்கு என்ன தரலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா மாணவர்களுக்கு அறிவு தரலாம், என்ன அதுதான் நிலையான ஒரு எதிர்காலத்தை தரும் அப்படின்னு நம்புகிறாரு. ஸோ அதனால் அறிவியலை மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் கவனிக்கிறாரு. ஒரு நிகழ்ச்சி நடத்தினாச்சுன்னா அதில் ஒரு 20,000 செலவாகுது. ஏன்னா ஸோ அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல. ஏன்னா சமுதாய கண்ணோட்டத்தில் சமுதாய முன்னேற்றத்துக்கு என்ன உண்டோ அதை செஞ்சிட்டு வர்றார். ஸோ இது மாதிரி அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரோ அதை மனசில் மையமாக வச்சு தான் இந்த புத்தகம் உருவாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி புத்தகத்தை வாசிக்கும்போது புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறத விட அவரை புரிஞ்சிக்கலாம். என்ன அவரோட சிந்தனையை புரிஞ்சிக்கலாம். எல்லாத்துக்கும் தான் இது பொருந்தும். நான் எழுதுன ஒரு புத்தகத்தை வாசிங்கன்னா என்னோடய சிந்தனை என்ன, நான் என்ன யோசனை, எப்படி போயிட்டுருக்கு என்னோடய யோசனை அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். அதில் நம்மளுக்கு தேவையானதை எடுத்து வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகம் இருக்குது. ஐயாவை மென்மேலும் வாழ்த்தி இன்னும் நிறையா புத்தகங்கள் பண்ணணும், இன்னும் சமுதாயத்துக்கு என்ன சமுதாய நலனுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு வாழ்த்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ.